இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தெய்வமேற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பெனும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே. இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை எத்தனை அழகும் இறைவன் கருத்தில் இனிது வரைந்த கவிதை. இதய தெய்வமேற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தமென்று ஏதுமில்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை. அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமை. புகழ் சொந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் வாழ்ந்திட நல்மனமே. இதய தெய்வமேற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். அல்லேலூயா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை நம்புவோரை திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பித்தீரே. கிறிஸ்துவில் புது பிறப்பு அடைந்தவர்களுக்கு நீர் பாதுகாப்பை அளித்தருளும். அதனால் அவர்கள் பொய்மையின் எல்லா தாக்குதல்களையும் முறியடித்து உமது ஆசையின் அருளை உண்மையுடன் காத்துக் கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார்.
அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார், எழுந்து உம் படுக்கையை நீயே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல்நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைமென்கள் அவர் அருகில் வந்து நின்று, தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார். இறை மக்களையும் கைமீன்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன், ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியால் உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறைவார்த்தைகள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த போது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால்
அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் முன்னிலையில் அவரை தாழ்ந்து பணிந்து வணங்கி நிற்கும் போது அவருடைய அருளை பெறுகிறாய், ஆசீரை பெறுகிறாய், அவரிடத்திலிருந்து நம்பிக்கை பெற்றுக் கொள்ளுகிறாய். இயேசுவிடமிருந்து வருகிற வல்லமை, ஆற்றல் உன்னை திடப்படுத்துகிறது. இயேசு உன்னை ஒரு சாட்சியாக உயர்த்துகிறார். ஆம், இந்த சாட்சிய வாழ்வில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இன்றைய இறைவார்த்தையை சிந்தித்து பார்ப்போம். இறைவார்த்தையில் முடக்குவாதமுற்றவரை ஆண்டவருடைய வல்லமையினால் பேதுரு எழுந்து நடக்கச் செய்க அவருக்கு துணிவை கொடுப்பதை பார்க்கிறோம். அதே போன்று உயிரிழந்து கிடக்கின்ற ஒரு மகளுடைய வாழ்வை ஆண்டவர் மாற்றுகிறார். அவருடைய கண்ணீரை துடைத்து அவரை உயிர்த்தெழச் செய்கிறார். ஆம், நம்மையும் கூட இயேசு ஆண்டவர் இந்த நாளில் ஒரு சாட்சியாக உயர்த்தலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நாம் எதனால் முழந்தால் படியிட்டு இருக்கிறோம்? எதனால் கண்ணீரோடு அவரிடத்திலே உருக்கத்தோடு மன்றாடி வேண்டிக் கொண்டிருக்கிறோம்? எந்த ஒரு விண்ணப்பத்தை இயேசுவிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லி, இயேசுவே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, எனக்கு சுகம் தாரும், என்னை குணப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் என்று எந்த ஒரு மன்றாட்டிற்காக நாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்பிக்கையோடு ஜெபி. இயேசுவின் சாட்சியாக வாழ ஆண்டவர் இந்த நாளில் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பேதுரு பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். திருச்சபை வளர்ச்சி உற்று தூய ஆவியானவரின் துணையால் நாள்தோறும் பெருகி வந்தது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆம், பேதுரு பல இடங்களுக்கு சென்று தொடர்ந்து நற்செய்தி அறிவித்துக் கொண்டே வருகிறார். இப்படி நற்செய்தி அறிவிக்கும் போது 2 பேருடைய சாட்சிய வாழ்வை இன்றைய முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறது. ஒன்று, ஐனேயா என்கிற மனிதன் 8 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக முடக்குவாதத்தினால் அவர் அவதி உற்று கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் வருகின்ற பேதுரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரினால் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ எழுந்திடும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரினால் நீ குணமாவதை நீ நம்புகிறாயா, விசுவசிக்கிறாயா என்று அவரிடத்தில் சொல்லி ஆண்டவருடைய பெயரினால் அவரை குணப்படுத்துவதை பார்க்கிறோம். படுத்த படுக்கையாக கிடந்த மனிதன் எழுந்து நடக்கிறார் ஆண்டவருடைய திருநாமத்தினால். இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரினால் ஒருவருக்கு வாழ்வு கிடைக்கிறது. அவர் எழுந்து நடக்கின்ற துணிவை பெறுகிறார், ஆற்றலை பெறுகிறார். அன்பிற்கு பிரியமானவர்களே, அதுபோலவே அதனுடைய 2வது பகுதி, பெண் சீடர் ஒருவர் தபித்தா என்கிற பெயரை கொண்டவர்.
பல இரக்கச் செயல்களை அவர் செய்கிறார். நன்மைகள் பலவற்றை நாடி தேடி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலுமாக ஈடுபட்டிருந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர் உடல் நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார். பெண்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்லவங்க திடீரென்று உடல் நலக்குறைவினால் இறந்துட்டாங்களே, வேதனைப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், அழுது புலம்புகிறார்கள். பேதுரு அந்த இடத்துல வராரு, முழந்தால் படியிட்டு ஆண்டவிடத்தில் செபிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மகள், நன்மை செய்வதில் கருத்தாயிருந்தவள், இரக்கச் செயல்களில் புரிவதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தவர், இன்றைக்கு இந்த சமூகம் இழந்திருக்கிறதே. ஆண்டவரே, இவர்களின் அழுகையை மாற்றும், இவர்களின் கண்ணீரை துடைத்து இதோ இந்த மகளுக்கு உயிரை தாரும் என்று சொல்லி முழந்தால் படியிட்டு செபிக்கிறார். ஆண்டவர் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார். அந்த மகளும் உயிர் தெழுவதை இன்றைய முதல் வாசகம் சான்று பகர்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாமும் கூட இறைவனுடைய சாட்சியாக இந்த உலகத்தில் வாழலாம். இந்த இடத்துல பாருங்க, ஐனேயா, இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார், எழுந்து உன் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு சொன்னவுடனே நம்பிக்கையோடு 8 ஆண்டுகளாக படுத்து கிடந்த மனிதன் எழுந்து அந்த நம்பிக்கையான அந்த துணிவான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இயேசு என்னை குணப்படுத்துகிறார் என்று நம்பினார். அவரால் எழுந்து நிற்கக்கூடிய துணிவு கிடைத்தது. இயேசு அவரை குணப்படுத்தினார். அதன் வழியாய் அவர் ஒரு சாட்சியாய் மாறினார். நாமும் கூட பிணியினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கிற போது, அல்லது அல்லலுற்று தவிக்கிற போது, கடன் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிற போது, குடும்ப பிரச்சனைகளினால ஒவ்வொரு நாளும் குழப்பத்தில் தவிக்கும் போது, பேதுருவினுடைய வார்த்தைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ துணிவோடு இரு, நீ நம்பிக்கையோடு இரு, நீ ஆற்றலோடு செயல்படு என்று சொல்லுகிற போது அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமை தூய ஆவியானவருடைய வல்லமை. அது நம்மை திடப்படுத்துகிறது, அது நம்மை ஊக்கப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, நம்மையும் துணிவோடு செயல்பட அழைப்பு தருகிறது, நம்மையும் ஒரு சாட்சியாய் மாற்றுகிறது. இந்த இடத்திலும் கூட அந்த பெண், தபித்தா என்கிற ஒரு பெண், படுத்த படுக்கையாக கிடக்கிறாள். ஆனால் இயேசுவினுடைய திருப்பெயரை சொல்லி முழந்தால் படியிட்டு உருக்கத்தோடு வேண்டிய பேதுரு, தபித்தா எழுந்திடு என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஒரு சிறுமி இறந்து போயிருக்கிறாள், தலித்தாகும், சிறுமி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், எழுந்திடு என்று இயேசு சொன்னது போல இந்த இடத்திலே தபித்தா என்கிற பெண்ணை பேதுரு, தபித்தா எழுந்திடு என்று சொல்லுகிறார். ஆம், அவருடைய கண்கள் திறக்கின்றன. பேதுருவை கண்டுகொள்ளுகிறார். அவர் எழுந்து உட்கார்ந்து அவருடைய கைகளை பிடித்து கொண்டு நிற்கச் செய்கின்ற அதிசயமானது நடக்கிறது. சகோதரனே, சகோதரியே, எந்த நிலையில் நாம் இருந்தாலும் இறைவன் நம்மை விட்டு விடுவதில்லை. நம்மீது அவர் இரக்கம் கொள்ளுகிறார், நம்மீது அவர் இரக்கம் காட்டுகிறார், நம்மீது கருணை கொண்டு நம் வாழ்க்கையை மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது எது? இயேசுவினுடைய திருப்பெயர். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது எது? ஆண்டவருடைய இறைவார்த்தை. நம்முடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றுவது எது? இயேசுவினுடைய திருவுடல். நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவது எது? இயேசுவினுடைய திருப்பெயரினால் வருகின்ற மாட்சியும் மகிமையும் தான். அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டால் இந்த நாளில் நாமும் கூட இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக வாழ முடியும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எந்த ஒரு செயலுக்காக இயேசுவினுடைய சாட்சியாக இந்த நாளில் நீ இருக்க போகிறாய்? நீ எதை செய்வதின் வழியாக இயேசு உன்னை சாட்சி என்று சொல்லப் போகிறார்? இந்த நிலையை யோசித்துப்பார். இன்றைய நாளிலும் கூட நற்செய்தியில நிலை வாழ்வு தருகின்ற உணவை பற்றி இயேசு ஆண்டவர் போதித்த போது பல சீடர்கள் நம்பிக்கை இல்லாமல் வெளியே போறாங்க. நம்பிக்கை இல்லாமல் தினந்தோறும் வந்து போகின்ற விசுவாசிகளாக நாம் இருக்கிறோமா? அல்லது நம்பிக்கையோடு இயேசுவினுடைய அற்புத அதிசயங்களை பெறுகின்ற சாட்சிகளாக வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். பேதுருவினுடைய வார்த்தைகளை நம்முடைய மனதிலே நிறுத்துவோம். நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிற போது, அந்த 12 சீடர்களை பார்த்து கேட்கிற போது, சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள்
உம்மிடம் தானே உள்ளன. நிலை வாழ்வு தருகிற வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவருடைய வார்த்தைகளே என்பதை உணர்ந்தால் நம் மனதிற்கு ஆறுதலும் நம் வாழ்க்கைக்கு நம்பிக்கையும் இந்த நாளில் கிடைக்கும். ஆமீன். வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாய் ஏற்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணை வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணை வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாய் இறங்குகின்றோம், முழு முதல் தலைவாய் இறங்குகின்றோம். இமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம், அன்பின் பலியாய் ஏற்பாய். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாய் ஏற்பாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமிது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்து மரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிதீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கு உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். தந்தையே, அவர்களுக்காக வேண்டுகிறேன். அவர்களும் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அருட்துணையினால் அவரின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ. மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையில் சிலுவை